ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நம்ம பச்சை முந்திரி பயிறு வறுவல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பச்சை முந்திரியில் உள்ள காய் இருக்கும். நம்ம பழக்கமாக பாயாசத்துக்கு போடுறது எல்லாமே ட்ரை கேஷ்யூட்ஸ் தான், காய வச்ச முந்திரி. இது பச்சை முந்திரி, இது காய்கறி வகையில் தான் சேரும். இதில் உண்மையிலே அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ இது ஒரு 200 பயிர்கிட்ட நான் வாங்கினேன். யூஸ்வலாக எங்கள் கொல்லையில் தான் நாங்கள் எடுப்போம். இந்த வருஷம் எனக்கு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு. ஸோ நான் வெளியில் ஒரு 200 பயிர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை என்ன பண்ணுறேன், நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை அப்படியே உரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களால் ஈஸியாக உரிக்க முடியாது. ஸோ அதனால் கழுவி எடுத்துட்டு சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா தோல் உரிக்க ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அதனால் அதை கழுவிட்டு இதை நறுக்கி எடுக்காமல் முழுசாக உரிக்கிறதுக்குன்னு அதுக்கான ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கினது தான் இது. ஸோ இப்போ இதை லைட்டாக சூடு பண்ணி வச்சுருவோம். நம்ம லைட்டாக பபிள்ஸ் வரும் இல்லைங்களா, பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நிறுத்திட்டு ஆற வச்சுட்டு அந்த முந்திரி பயிரை நாம் உரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள், ஈஸியாக உரிக்க வந்துடும். நீங்கள் பச்சையாக உரிக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா முந்திரி பயிறு உடையும். ஸோ ஆனால் இது உங்களுக்கு உடையாது, அப்படியே முழுசாகவே உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ உரித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம இதை எப்படி வறுவலாக பண்ணலாம். இது சீசனில் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும். எல்லா டைம்லையுமே இது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ சீசனில் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுட்டு அடுத்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஸோ போட்டு இதை நல்லா வதக்குவோம். எப்பயுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வெங்காயத்தை நல்லா நாம் வதக்கிக்கலாம். அது வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம இஞ்சி பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த வறுவலுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட தட்டி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். அந்த தக்காளியும் போட்டு நல்லா எந்த ஒரு இதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே பிரியாத அளவுக்கு நல்லா குழைய வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா குழைய வதக்கிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கிட்டேன். ஸோ அதையும் போட்டு இப்போ நான் உரித்து வச்சுருக்க முந்திரி பயிரையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு முந்திரி பருப்பு முழுகிற அளவுக்கு தேவையான தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் நாம். ஸோ உங்களுக்கு இது தொக்கா வேணுனாலும் தண்ணியாக எடுத்துக்கலாம், இல்லை வறுவலாக வேணும் அப்படின்னாக்கா நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செய்கிறேன், அதனால் நல்லா ட்ரை பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் நான். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக ட்ரை ஆனதும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் நல்லா கிண்டி எடுத்துட்டேன். இது நீங்கள் இந்த முந்திரி பருப்பை நீங்கள் சாம்பார் எது பண்ணாலும் இந்த முந்திரி பருப்பை அதில் போட்டு நீங்கள் வைக்கலாம். காஞ்ச முந்திரியை விட இந்த பச்சை முந்திரி உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, எல்லாருமே சாப்பிடக்கூடியது. ஆனால் இது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி முந்திரி பருப்பு கிடைக்குதா, இல்லை அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய முந்திரி பயிர் வறுவல் எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.